ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இதோடைய நம்ம என்ன கண்டக்ட் பார்க்க போகிறோன்னா, இந்த இருக்கா அந்த கழட்டி வச்சுருக்கேன்னா ஒரு ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் கழட்டி இது வந்து ஒரு ஸ்பீக்கர் தான், அதாவது லோக்கலில் கிடைக்கிற ஒரு ஸ்பீக்கரு. லோக்கலில் வாங்கின ஒரு ஸ்பீக்கர் தான். இதில் வந்து ஒரு கோளாறு ஐட்டம் என்னென்னா, சார்ஜ் நம்ம போட்டுட்டு பிடுங்கும் போது அந்த பின்னும் கையோடு வந்துட்டு அதாவது மைக்ரோ யூஎஸ்பி பின்னு, அந்த பழைய பின்னு பழைய மாடல் பின்னு. இப்போ எல்லாம் டைப் சிக்கு மாறிட்டாங்க. பழைய மாடல் பின்னு இருக்கவும் அதை மாட்டி பிடுங்கினோன்னே அந்த பின்னும் சேர்ந்து பிடிக்கிட்டு வந்துட்டு இதை காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்குல்ல, இங்கே இருக்கும் அந்த பின்னே பிடிங்கிட்டு வந்துட்டு பின்னோட. அதனால் இப்போ என்கிட்ட சால்ட்ரிங் அயன் இல்லை, இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக சால்ட்ரு பண்ணி நம்ம வந்து பேட்ரி எக்ஸ்ட்ரா அந்த பேட்ரி ட்ரெயின் ஆகிருக்கும். இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே போட்டு தான் வச்சுருந்தேன். அதனால் இது வந்து பேட்டரியும் டெட் ஆகிருக்கும். எனக்கு வேறு பேட்ரி அதுக்கு அந்த சரியான அந்த பேட்டரியோட மெகாஹெர்ட்ஸ் தெரியாது. அதனால் நான் வந்து டேரெக்டாக இதை வந்து யூஎஸ்பியில் கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பின் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இங்கிட்ட வந்து இந்த போர்டில் வந்து பேட்ரி பின்னு வருது இல்லை, இந்த பேட்டரியோட பின்னு ரெண்டுத்தையும் நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரியை தனியாக கழட்டி வச்சிட்டேன். பார்த்துங்க. அந்த பேட்டரி இருக்குங்க காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதான் கைஸ் அந்த பேட்டரி நல்லா சின்னதாக இருப்பாங்க. ஒரு லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரியை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது ஸ்பாட் வெல்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் வெல்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த பேட்டரி இப்போ வந்து இதில் எங்கேயுமே மெகாஹெர்ட்ஸ்லாம் போடவே இல்லை பாருங்கள், எங்கேயுமே போடல. அதனால் நான் வந்து டேரெக்டாக அது யூஎஸ்பியில் மாற்றி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்லாம் ஒரு பிளானில் பேட்டரி ஓரம் வச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு வெட்டியிருப்பேன் கொஞ்சமாக, அது கொஞ்சம் வெட்டும் போது கோளாறாகி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு அது நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதுமாரி ஒரு இது போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல போட்டிருக்கேன். இது நான் போட்டது கைஸ். இது வந்து நான் போட்டது, அதில் இல்லை அதனால் இது நான் போட்டுருக்கேன். இதுமாரி எடுத்துட்டேன். ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணிட்டேன். ப்ளஸ் மைனஸ் மட்டும் வச்சுட்டு பாக்கியை கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ப்ளஸ் மைனஸ் மட்டும் இருக்குது, பாக்கி எல்லாத்தையும் கட் பண்ணி. இது ஒரு டேட்டா கேபிளுங்க, டைப் சி. எங்கள் அந்த நார்மலான ஸ்மார்ட் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற சார்ஜர் வேஸ்ட்டாக இருந்ததுனால அந்த சார்ஜரை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த செட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, வரேன். ஸ்க்ரூஸ் வரமாச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வச்சிடலாம். ஸ்பீக்கர் எவ்வளோ குட்டி கொண்டா இருக்குது பாருங்கள் கைஸ். ஸ்பீக்கர் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸ்பீக்கர் வச்சாச்சு. வந்து இந்த கேப்பை மூடுறதுக்கு முன்னாடி இதில் 2 கனெக்டர் வரும். இந்த கேபிளை வழியாக இந்த இருக்கா தெரியுதா உங்களுக்கு? இந்த கேபிளை இந்த பேட்டரி கனெக்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நமக்கு டேப்பு ஒன்றும் டேப் ஆனால் கட்டணும். என்கிட்ட இன்சுலேஷன் டேப் இல்லை, நான் அப்புறமா வாங்கிட்டு வந்துட்டு டேப் பண்ணிடுவேன். ரொம்ப லென்த்தாகவே இருக்குது. இந்த இதில் அந்த கேபிள் நார்மலாக அந்த பின்னை மட்டும் தான் கட் பண்ணிங்க, அதனால கேபிள் லென்த்தாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஸ்பீக்கரை தூரமாக வச்சுட்டு பவரை தனியாக ஓரமாக தானே பவர் வைப்போம், அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே வச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம்னா நம்ம வந்து பெரிய ஒயராக கூட பெரிய ஒயராக இருந்துச்சுனாலும் கூட பெருசாக வச்சுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. இது பிரச்சனை கிடையாது. இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு சாரி கைஸ், ஒரு கோளாறு பண்ணிட்டேன். இருக்கா ஏற்கனவே ஸ்பீக்கர் ஒயர் ஒன்று இருக்கா, அந்த ஸ்பீக்கர் ஒயரோட நம்ம இந்த ஒயரை உள்ளார விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பவர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஒயரோட இதை கனெக்ட் பண்ணிட்டு இந்தமாரி அடிக்கடி கனெக்ட் பண்ணி பிச்சிடாதீங்க கைஸ். அந்த ஒயர் இந்தமாரி இதுதான் அந்தமாரி பண்ணி ரொம்ப ஒயர் ஷார்ட் ஆகிட்டு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கசமசனம் வெளியில் உள்ளே இருந்தாலும் பார்க்க வெளியே நீட்டாக இருந்தால் போதும் நமக்கு. டைப் பண்ணிட்டேன். வந்து இந்த ஒயர் பொறுமையாக வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு இதில் வச்சு வச்சு லாக் பண்ணிடலாம். வச்சு செட் பண்ணியாச்சு. டச் ஆகாமல் பார்த்துக்கணும், ஷார்ட் ஆயிரும். ஒரு ஒயரை வந்து உள்ளார வச்சிடலாம். உள்ள போக மாட்டேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், இது உள்ளார வச்சுட்டு வரேன். ஓகே கைஸ், உள்ள வச்சாச்சு. டைப் பண்ணிட்டு நல்லா உள்ள நம்ம கவுத்து மாட்டுற மாதிரி இருக்கும். கவுத்து மாட்டுற வயசுல இப்படி இருக்கா, இப்படி மாட்டின மாதிரி வரும். மாட்டிட்டு இங்கே இந்த பின் இருக்கா தெரியுதா கைஸ், இந்த பின்னை வச்சா தான் நம்ம வெளியிலேருந்து இந்த பட்டனை அமுத்த முடியும். அதனால தான் அந்த பின்னு செட்டப் வைக்கணும். வச்சிடலாம். வச்சாச்சு கைஸ். அதோட இந்த பின் கரெக்டாக வச்சுட்டு அமுத்தி பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதை செட் பண்ணிவிட்டு இந்த பின்னை இந்த வழியாக விட்டுருணும். இந்த கேபிள் வந்து இது ஆண்டனா கேபிள் மாரி ஒரு செட்டப்போட ஒயரோட மாட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து அப்படியே இருக்கட்டும். அப்படியே வெளில எடுத்துடும். இதோட இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளில எடுத்து வச்சிடலாம். வெளில வச்சுட்டு இந்த பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த பின் இந்த சுவிட்சை மாட்டுறதுக்கு இந்த பின் தேவைப்படும். இந்த பின்னை இதை மாட்டிடணும். மாட்டிட்டு ஸ்க்ரூவோட இந்த செட்டதுக்கு அழகாக மாட்டிடணும். ஒயர் லென்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தூரம் ஒயர் லென்த் வருது, தூரத்துக்கு வருது.
இதை நம்ம வந்து இந்த ஒயரை இப்போ நம்ம இது உள்ளார கனெக்ஷன் வந்து நம்ம சால்டர் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இல்லைன்னா இப்போ ஆட்டும் போது அந்த கனெக்ஷன் பிடிட்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. அதான் நமக்கு பிரச்சனை. ஒயர் இப்போ செட்டப் ரெடி ஆகிட்டு ஓகேங்களா. இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த செட்டப் இருக்கு. இதை இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். The Bluetooth device is ready to pair. ஒர்க் ஆகுது கைஸ், பக்காவாக ஒர்க் ஆகுது. The radio model. The Bluetooth device is ready to pair. கைஸ் நம்ம கனெக்ஷன் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம செஞ்சது சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. கண்டென்ட் கிடைக்கல, நல்ல கண்டென்ட்ஸாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.